சார் வணக்கம் சார். வணக்கம் முருகன். ரஜினிகாந்த் நடித்துக் கொண்டிருக்கும் கூலி திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க, அடுத்த ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம பொதுவாக ஆன்லைன் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அந்த மூணாவது பாடல் பவரஸ் பாடல் மட்டும் ஹைதராபாத்ல ஒரு ஈவெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. என்ன காரணம் சார்? சன் எப்பவுமே அந்த ப்ரமோஷனுங்கிறத ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப விகரஸா பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப இயல்பா நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஜெயிலருக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. மிக சாதாரணமாக ஆரம்பிச்சாங்க. அது போக 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 அதை மக்கள் கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ப்ரொமோஷனை இந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு பதில் மக்களே கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஜெயிலருக்கு அது நடந்தது. அதே மாதிரிதான் கூலிக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க ஆரம்பத்துல 3 ப்ரொமோ விட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் தான். அதுக்கப்புறம் 2 சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சிங்கிள் அது ரெண்டுமே. இந்த 2 கூட ஆன்லைன்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. மிகப்பெரிய வரவேற்பு. அந்த சிக்கிட்டு வைப் இப்பயும் பெரிய ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த மோனிகா சாங் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அதுல ஒரு காட்சியில கூட ரஜினியை காட்ட மாட்டாங்க. ஆனா அந்த பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. மில்லியன் கணக்குல பார்வைகள் கிடைச்சிருக்கு. குறிப்பா ரீல்ஸ், அந்த பாட்டை மையப்படுத்தி ரீல்ஸ் உலகம் முழுக்க கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே சன் பிக்சர்ஸை எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஆன்லைன்லயே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் களத்துல இறங்குறாங்க. அது முதல் முறையா அவங்க ஹைதராபாத்ல அந்த நிகழ்ச்சியை வச்சிருக்காங்க. இது 3வது சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரப்படுத்தியிருக்காங்க. 3வது சிங்கிள்னா அதுவும் ஒரு 30 செகண்ட் பாட்டை முதல்ல ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அரங்க மதுரைட்டுமே அப்படிங்கிற அந்த பாட்டு. இந்த பாட்டை தான் அவங்க 3வது சிங்கிளாக ஹைதராபாத்ல களமிறக்க போறாங்க. ஏன் ஹைதராபாத் அப்படின்னா, இந்த படத்துக்கு தமிழ்நாட்டுல என்ன பெரிய ஹைப் இருக்கோ, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ, அதற்கு சற்றும் குறையாத ஹைப் தெலுங்குல இருக்கு. தெலுங்குல 2 ஸ்டேஷனும் சேர்த்தே அந்த படத்துடைய வெளியீட்டு உரிமை 60 கோடி கிட்ட அந்த விற்பனை ஆகியிருக்குதா சொல்றாங்க. சோ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய படமா இப்போ தெலுங்குல திகழ்வது இந்த படம் தான். இத்தனைக்கும் வார் 2 ரிலீஸ் ஆகுது. இருந்தாலும் கூட அந்த படத்தை விட ரொம்ப சாலிடான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த கூலி படத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க தெலுங்கு ட்ரேடர் சொல்ற கருத்து. சோ இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக குற்றச்சாட்டு இருக்கிறாங்க சார். அது எப்படி பாக்குறீங்க? ஹைப்புங்கிறது தயாரிப்பு நிறுவனமே கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பல பேர் நினைக்கிறாங்க. அந்த ஹைப்பை சன் பிக்சர்ஸ் ஒரு நாளும் செய்யல, இப்போ வரைக்கும் செய்யல. ஹைப் பண்றது எப்படின்னா ஜனங்க மத்தியில இருக்கலாம். ஒரு விஷயமும் தயாரிப்பு தரப்பு வெளியிடும் போது ஜனங்க மத்தியில அதற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கணும். அதை பற்றி நிறைய பேசணும். அதுக்கு பேருதான் ஹைப். இப்ப இந்த கூலி படத்தை பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள்ல விடுங்க. ஏன்னா தென் மாநிலங்கள்ல எல்லாத்திலுமே ரஜினி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அவருக்கு இருக்கு. வட மாநிலங்கள்லயும் ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அதே நேரம் இவர் படம் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா அந்த சூழல் வட இந்தியாவில் கிடையாது. ஆனா முதல் முறையா இந்த கூலி படத்துக்கு அப்படி ஒரு சூழல் அங்க ஏற்பட்டிருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த வார் 2 அப்புறம் கூலி, இந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ணி அங்க நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா ட்ரேட் அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திரைப்பட வர்த்தகம் குறித்து பேசுகிற அந்த நிபுணர்கள், அவங்க எல்லோருமே ஒருமித்து சொல்றது என்னன்னா, வார் 2-வை விட கூலி படத்துக்கான எதிர்பார்ப்போ மக்கள் கிட்ட அந்த ஒரு மவுத் டாக்னு இல்லையா, அந்த பேச்சு ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய வர்த்தகர்கள் இந்த படத்தை வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி போட்டாங்க அப்படிங்கறத அங்க இருக்கிறவங்க சொல்றது. அதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்ததால அங்க மிக பிரபலமான விநியோகஸ்தர் பெண் மருதர் அவங்கதான் இந்த படத்தினுடைய விநியோக விருதியை வாங்கியிருக்காங்க இந்தியில. அங்கு அந்த நேரடி இந்தி படத்துக்கு இணையாக இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் அவங்க தீவிரமா இறங்கியிருக்காங்க. ஸோ ஹைப்புங்கிறது தானா நம்ம உருவாக்க கூடாது, அது தானா உருவாகணும். கூலி படத்துக்கு தானாகவே மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த படத்துல நாகார்ஜுனா வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அமீர் கான் ஒரு சிறப்பு கௌரவ தோற்றமும் பண்ணியிருக்காரு. இந்த டீம் பெருசா இருக்குது. இதுல எல்லாருக்குமே ஈக்குவலா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாருக்குமே ஈக்குவலா ஸ்பேஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப ரஜினிகாந்த் 40 நிமிஷம் வராரு அப்படின்னு சொன்னா மற்ற பாத்திரங்கள் அனைத்தும் இந்த 40 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டாக்க படம் என்ன ஆகும், எந்த லெவலுக்கு போகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லை. இப்போ நீங்க ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் ஹீரோ, படம் முழுக்க ரஜினிகாந்த் தான் இருப்பார். அதே நேரத்துல மற்ற நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் சிவராஜ்குமார் அல்லது ஜாக்கி ஷெராப்
அல்லது மோகன்லால், இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்ங்கிறது ஈக்குவலா இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2 நிமிஷம் மிஞ்சி போனா, அதாவது சிவராஜ்குமார் வந்தது வந்து மொத்தமே வந்து 1 நிமிஷம் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம். ஆனா படம் முழுக்க சிவராஜ்குமார் இருந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். அதே போல மோகன்லாலை வந்து 2 காட்சியில் தான் காட்டுறாங்க. ஆனா மோகன்லாலுடைய பாத்திரம் வந்து பார்த்த அத்தனை பேர் நினைவிலும் அப்படியே நிக்குது. சோ அப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி மற்றவர்களுக்கு பாத்திரங்களை வந்து லோகேஷ் கனகரை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆமீர் கான் வந்து அவ்வளவு பெரிய நடிகர், அவரே சொல்றாரு, என்னுடைய கேரக்டர் வந்து இதுவரைக்கும் எந்த படத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த கூலியில வந்து ரொம்ப சிறப்பா ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை நினைச்சு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அது எந்த அளவுக்கு வந்து பேலன்ஸா கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கூலி திரைப்படத்துடைய வியாபாரம் இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படமும் ஆகாத அளவுக்கு வியாபாரம் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படம் வெளியாவதற்கு முன்னாடியே ப்ரீ ரிலீஸ் பிசினஸ்ல டேபிள் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 500 கோடி ரூபாய்க்கு மேல கடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முற்றிலும் உண்மையான செய்தியா? நம்ம விசாரிச்ச வரைக்கும் வந்து அது உண்மை அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா இந்த படத்தோட இந்த சேட்டலைட் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு 1000 கோடிங்கிற ஒரு மெகா இலக்கை நோக்கி தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்து அந்த பிசினஸ் வந்து நடந்திருக்கு. குறிப்பா வந்து ஓவர்சீஸ் பிசினஸ் இது வரைக்கும் வந்து எந்த இந்திய படத்துக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து தொட்டிருக்கு. 90 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. இது எதுவும் அபிஷியல் ஃபிகர்ஸ் கிடையாது, நம்ம கேள்விப்படுறத சொல்றோம். பட் வேற படத்துக்கு எதுக்குமே வந்து இந்த மாதிரியான செய்திகள் வந்து நம்ம கேள்விப்பட்டதில்லை. அதனால கூலி வந்து அந்த எல்லா பகுதியிலுமே, இந்தியா தவிர்த்து, இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா பார்க்கப்படுது. குறிப்பா வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து இந்த படம் ரிலீஸுக்கு வந்து இன்னும் ஒரு 28 நாள் இருக்கு. இப்பவே வந்து அவங்க செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நகரத்திலும் வந்து இங்க தமிழ்நாட்டுல எப்படி ஒவ்வொரு ஏரியாவில வந்து செலிப்ரேட் பண்றாங்களோ அது போல வந்து அங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா டெக்சாஸ் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் இருக்கிற பல நகரங்களில் இந்த படத்துக்கான அந்த முன்னேற்பாடுகள், இந்த பட ரிலீஸுக்கான முன்னேற்பாடுகள் ரொம்ப சிறப்பா வந்து போயிட்டு இருக்கு. இல்ல சார், தமிழ் சினிமா உலகத்துல இந்த 1000 கோடி வசூல் அப்படி வர்றது சாத்தியமா அப்படின்ற மாதிரி வந்து பல படங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்லிட்டே போனா, நான் அந்த படங்கள் எதுவுமே வரல. இந்த படம் வெளியாகிறதுக்கு அந்த மாதிரி வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நான் இந்த படம் எடுக்கணும்னு நான் இப்போ நானும் வந்து சொல்லலை. ஏன்னா எப்பவுமே வந்து அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு ரிலீஸ் ஆகிற படங்கள் எதுவுமே வந்து அந்த இலக்கை தொட்டதே இல்லை. ஆனா அப்படி எதுவும் சொல்லாம அந்த படம் பேசணும்னு நினைச்சு விடுறாங்க பாருங்க, அந்த படம் தான் வந்து பெரிய அளவுக்கு அந்த 1000 கோடி 1500 கோடின்னு சொல்லிட்டு பெரிய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த கேஜிஎஃப், பாகுபலி அல்லது RRR, புஷ்பா, இது எல்லாமே வந்து அப்படித்தான் போச்சு. யாராவது வந்து RRR 1000 கோடி வரும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாரு அவரு, அதெல்லாம் நடக்கல. அதனால இந்த படம் அது நல்லா இருந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்து, அதே போல வைட் ரிலீஸ் உலகம் முழுக்க வந்து ஒரு 10,000 மரங்களுக்கு மேல வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த தொகையை எட்டுவதற்கு எல்லா சாத்தியமும் இருக்கு. ரிலீஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான எதிர்பார்ப்பு சிறப்பா இருக்கு. வெளியில வந்து விளம்பரம், மவுத் பேக் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதற்கேற்ற மாதிரி இந்தியாவில் ஒரு 5000 திரையரங்குகள் குறைந்தபட்சம், அதே போல வெளிநாடுகளிலும் அதற்கு இணையாக அல்லது அதை விட ஒரு 1000 திரையரங்குகள் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆனா இந்த படம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கோட வரும். அதே போல நீங்க சொல்ற அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.